Hi friends, welcome back to our channel. So இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி previous வீடியோல Tradingview பிளாட்ஃபார்ம்ல எப்படி வர்க் பண்றது அப்படினு சொல்லிட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறதா சொல்லிருந்தேன். சோ இந்த வீடியோல அந்த பிளாட்ஃபார்ம்ல எப்படி வர்க் பண்றதுங்கறத நான் கிளியரா சொல்ல போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நம்ம சீரிஸோட 3 வீடியோஸ் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ள வந்துட்டோம். வீடியோக்குள்ள வந்துட்டு நீங்க உங்க கூகுள் குரோம் ஓபன் பண்ணிட்டு tradingview.com அப்படின்னு அடிச்சீங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களோட வெப்சைட் பேஜ் இப்படி தான் இருக்கும். நீங்க ஓப்பன் பண்ண உடனே உங்களோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஹோம் பேஜ் ஓப்பன் ஆன உடனே ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா, அதுல வந்து நம்ம சார்ட் கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷன், ட்ரையல் வெர்ஷன் இருக்கும், அப்படி இல்லைன்னா பெய்ட் வெர்ஷன் இருக்கு. நான் இப்போதைக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷன்ல லாகின் பண்ண போறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆப்ஷனில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுள் வச்சு, ஃபேஸ்புக் வச்சு, ட்விட்டர் வச்சு, எந்த பிளாட்ஃபார்ம் வச்சு வேணால் லாகின் பண்ணலாம். ஸோ நான் கூகுள் வச்சு லாகின் பண்ணுறேன். உங்களோட மெயில் ஐடி எது வேணால் நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, லாகின் ஆன உடனே உங்களுக்கு உங்களோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி டேப் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது, என்னென்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நான் கிளியராக இதில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பேஸாக என்னன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ், சார்ட்டோட செட்டிங்ஸ் பற்றி சொல்கிறேன். உங்களோட ரைட் மோஸ்ட் கார்னரில் வந்து தேர்ட் ஆப்ஷனாக இருக்கா, அது கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா சார்ட் செட்டிங்கில் ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள்னு ஒன்று இருக்கா. சிம்பிள் என்ன இருக்குன்னா உங்களோட கேண்டில்ஸோடது ப்ரைஸ் லைன் மேலே போகுது பார்த்தீங்களா, அந்த ப்ரைஸ் லைனோட இதோட இதெல்லாம் என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ டிஃபால்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து பிடிச்ச கலர் எது வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டேட்டஸ் லைனில் வந்து இப்போ நம்மளுக்கு மேலே வர ஓஹெச்எல்சியோட வேல்யூ அண்ட் பார் சேஞ்ச் ஆகுற வேல்யூ, ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம். இது எதுவுமே வேணாலும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர்ஸோட டைட்டில்ஸ், வேல்யூஸ் எல்லாமே வந்து நம்ம வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் லைனுங்கிறது இதுதான், அதில் ஷோ ஆகுறது. அண்ட் ஸ்கேல்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க, இந்த சிம்பிளோட ப்ரைஸு, அதுக்கப்புறம் இண்டிகேட்டரோட வேல்யூ, இதெல்லாம் காமிக்கிறது தான். இதில் நான் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். லேபிளில் வேணான்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்பியரன்ஸில் இப்போ நான் டார்க் தீம் செட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஃபுல் டே நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு ஐ பெயின் வராமல் கன்வீனியண்ட்டாக ஒர்க் பண்ணால் டார்க் தீம் தான் பெட்டர். இல்லை உங்களுக்கு வேணாம், எனக்கு ஒயிட் தீம் தான் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இதுலேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட லாகின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 2 மோட் இருக்கும். டார்க் மோட் வேணும்னா நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட்டாக மாறிடும். டக்குன்னு வெளிச்சடிச்ச மாதிரி இருக்குல்ல. ஸோ யூஸ்வலாக டார்க் மோட் தான் ப்ரிஃபரபிள். ஸோ நீங்கள் என்ன மோடில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஒயிட் மோடில் காமிச்சுன்னா உங்களுக்கு இப்படி தான் வியூ ஆகும். அண்ட் டார்க் மோட்னா டார்க்காக சேஞ்ச் ஆகிடும். ஓகே, அதுதான் சார்ட் செட்டிங் பற்றி பார்த்துட்டு இருந்தோமா. இதுதான் வந்து அப்பியரன்ஸில் நீங்கள் என்ன கலர் ஃபாண்ட் வேணால் பேக்ரவுண்டில் மாற்றிக்கலாம். அண்ட் ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இப்போ பை அண்ட் செல் இங்கே மேலே காமிக்குது இல்லை, இதெல்லாம் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். அப்படி அதெல்லாம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் ஈவெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து டிவிடெண்ட், ஸ்பிளிட், ஏர்னிங், இந்த சார்ட்டோட எல்லாமே காமிக்கும். இதெல்லாம் எங்கே காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் பாருங்களேன், இந்த பார் மாதிரி காலம் காலமாக இருக்குல்ல, அந்த பக்கத்தில் லாஸ்ட்டில் பாருங்கள் ஈன்னு ஒன்று இருக்கா, இது கிளிக் பண்ணிங்கன்னா ஏர்னிங்ஸ் அண்ட் ரெவென்யூவோடது இந்த சார்ட்டோடது வரும். ஐ மீன் இந்த கம்பெனியோடது. நெக்ஸ்ட்டு வந்து டி கிளிக் பண்ணிங்கன்னா இதோட டிவிடெண்ட் வரும். அண்ட் இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஹெட்லைன்ஸ், ஐ மீன் லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாமே வரும். ஸோ இதுதாங்க, இதுதான் இந்த சார்ட் செட்டிங்கோட ஃபுல்லாக. இதில் வந்து நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் டிஃபால்ட்டாகவும் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், இப்படி இருந்தால் எனக்கு என் சார்ட் ப்ரிஃபரபுளாக பார்க்குறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா நீங்கள் அதில் இந்த இதில் எல்லாத்தையும் மாற்றிட்டு நீங்கள் வந்து சேவ் ஆஸ் கொடுத்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நேமில் வந்து இதை சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நேம் இங்கே ஷோ ஆகும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை டிஃபால்ட்டாக ஒன்று செட் தான், தீம் நேம் வந்துருச்சு பார்த்தீங்களா. இதில் உங்களுக்கு என்ன நேம் பிடிச்சிருக்கோ அதை கொடுத்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க சார்ட் செட்டிங் பொறுத்த வரைக்கும். சரி, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் கர்சர் இங்கே ரைட் மோஸ்ட் கார்னர்லேருந்து பார்க்கலாம். ரைட் மோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேனல் பேர் தாங்க ட்ராயிங் பேனல். இந்த சைட், சாரி, லெஃப்ட்டில் இருக்கிறது எல்லாமே, இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது ஃபுல்லாகவே ட்ராயிங் பேனல்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ட்ராயிங் பேனல் ஆன் மோடில் இருக்குது, ஆஃப் பண்ணிங்கன்னா அதெல்லாம் போயிடும். ஸோ இதுதான் ட்ராயிங் பேனல். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சிம்பிளில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டார்க் மோட் நான் சொன்னேன், ட்ராயிங் பேனல் சொன்னேன், நீங்கள் லாங்குவேஜ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதுதாங்க இது ஃபர்ஸ்ட் ஒன்.
அதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களோட கர்சரோட இது கிராஸா இல்ல டாட்டா உங்களுக்கு கர்சர் வேணும் அப்படின்னா, அங்க பாருங்க டாட் சிம்பிள் வருது. ஸோ அது மாரி உங்களுக்கு எது இந்த கர்சர்ல ஆரோ யூஸ் பண்ணணுமோ, கிராஸ் யூஸ் பண்ணணுமோ, நீங்க அத எப்படி வேணா யூசிக்கலாம். அதுதான் இது. அண்ட் மேல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடு இருக்கிறது பேர் சிம்பிள் சர்ச். என்னன்னா, இப்ப நீங்க ஏதோ ஒரு கம்பெனி சர்ச் பண்றீங்க. கம்பெனி தான் இங்க சிம்பிள். ஓகேவா? லோட் ஆக லேட் ஆகுது. ஓகே. இப்ப இதுல வந்து நீங்க என்ன கம்பெனி வேணா போடலாம். ஓகே, நான் நிஃப்டியே போடுறேன். ஓகே. இப்ப இந்த கம்பெனியோட சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சா? ஸோ அது மாரி நீங்க எந்த கம்பெனி வேணா இதுல சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இதுல ஷோ ஆகும். அத நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இதான் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டாப் மோஸ்ட்ல. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, டைம் ஃப்ரேம். ஓகேவா? இதுல எல்லா டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வேணும்னா நீங்க டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸ் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல டே ஃப்ரேம்ல பார்க்கணும் அப்படின்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ்ல நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸா இருக்கட்டும், ஹார்ஸா இருக்கட்டும், மினிட்ஸா இருக்கட்டும், செகண்ட்ஸ்ல கூட வச்சு பார்க்கலாம். அண்ட் இதுவும் இல்ல எனக்கு இதுக்கு மேலேயும் நான் ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க கீழ லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நீங்களே ஏதாவது ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இதுல இல்லாத ஏதாவது ஒரு மினிட்ஸ், ஹார்ஸ் ஆட் பண்ணணும்னா, நீங்க அத மாத்திட்டு, நீங்க அத ஆட் குடுத்தீங்கன்னா, அது ஆட் ஆயிடும். ஸோ, அப்ப இதுல ஆட் ஆயிடும். அப்புறம் உங்களுக்கு புடிச்சத வந்து நீங்க ஃபேவரைட்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாரி ஸ்டார் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, அது உங்களோட ஃபேவரைட்ஸ்ல ஆட் ஆயிடும். ஸோ, இவ்வளோதாங்க. இது இது ஃபுல்லா இந்த பாக்ஸ் ஃபுல்லா டைம் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில்ஸ். ஓகேவா? நான் கேண்டில்ஸ்ல குடுத்துருக்கேன். இதுல கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த சார்ட் உங்களுக்கு எப்படி வரணும்? இப்ப கேண்டிலா வேணுமா? இல்ல பார் மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா, இது பார் மாதிரி வரும். ஆர் எல்ஸ் வந்து காலம் மாரி வர்றது தான் இப்படி. அண்ட் லைன் மாதிரி சார்ட் வேணும் அப்படின்னா, லைன் சார்ட் இது. அண்ட் இப்போ நம்ம ஜென்ரலா ஹை கேன் ஆஷி வச்சிருக்கேன். ஓகே. அதில செட் பண்ணிட்டேன். செட் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் தாங்க சார்ட்டோட டைப்ஸ். இதில எதுல வேணா நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ரேஞ்ச் இன்னும் நெறைய இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா இண்டிகேட்டர்ஸ். நமக்கு இப்போ இண்டிகேட்டர்ஸ் பத்தி நான் சொல்லல. கடைசியா சொல்றேன். அண்ட் இது அலர்ட் வந்து இப்போ நீங்க ஒரு கிரியேட் அலர்ட் இப்போ நீங்க ஒரு சப்போர்ட் ஐ மீன் எப்படி சொல்றது? நீங்க ஒரு ரேஞ்ச் செட் பண்ணியிருப்பீங்க. அதுலேருந்து வந்து ஃபால் ஆகுதோ இல்ல இதாகுதோன்னா நீங்க ஒரு அலர்ட் செட் பண்ணீங்கன்னா, அந்த டைம்ல உங்களுக்கு அலர்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி. ரீப்ளேங்கிறது நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு முன்னாடி போய் பார்க்கலாம். ஸோ நான் அது பண்ணி காமிக்கிறேன். அண்ட் நீங்க அன்டூ என்ன இது வந்து இதையும் நான் சொல்லி காமிக்கிறேன் இருங்க. ஓகே. இப்ப வந்து நான் டிராயிங் பேனல் வந்துட்டேன். டிராயிங் பேனல் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்களேன். இங்க ஒரு தனியா ஒரு வாட்ச் லிஸ்ட் இருக்கு. ஓகேவா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுல சிம்பல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட நேம்ஸ் இங்க ஃபுல்லா வியூ ஆகுது பார்த்தீங்களா? இதுதான். இதுக்கப்புறம் லாஸ்ட்ங்கிறது லாஸ்ட் பிரைஸ் ஐ மீன் லேட்டஸ்ட் பிரைஸ்ல இந்த கம்பெனி முடிஞ்ச லாஸ்ட் பிரைஸ் இது. அண்ட் அதோட சேஞ்ச் என்ன? அதோட பெர்சன்டேஜ் சேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுல குடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்ப உங்களுக்கு இன்னொரு கம்பெனி தான் ஆட் பண்ணும் அப்படின்னா, அந்த பிளஸ் சிம்பலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதும் இப்ப நீங்க இந்த கம்பெனி நிஃப்டி 50 ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஐசிஐசி பேங்க் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல இன்ஃபோசிஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இப்ப அது பக்கத்துல போய் இங்க பாருங்க. இன்ஃபோசிஸ் இல்ல ஆட் ஆகல. ஆட் சிம்பிள் ஆட் டு வாட்ச் லிஸ்ட் இருக்குல்ல. நீங்க ஆட் டு வாட்ச் லிஸ்ட் குடுத்தீங்கன்னா, அது ஆட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கம்பெனி பிடிச்சிருக்கோ, அந்த கம்பெனிய வந்து நீங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு, இப்போ உங்களுக்கு இந்த வாட்ச் லிஸ்ட் வேணாம். இது காமனான வாட்ச் லிஸ்ட்டா இருக்கு அப்படின்னா, நீங்க உங்களுக்குன்னு செப்பரேட்டா வந்து கிரியேட் நியூ லிஸ்ட் குடுத்து, உங்களுக்கு புடிச்ச கம்பெனில நீங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க மோஸ்ட் பிரிஃபரபிளா எடுக்கிற ஸ்டாக்ஸ வந்து இதுல வந்து நியூ லிஸ்ட்ல கிரியேட் பண்ணி நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இது ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறமா வேற என்னன்னா, இது எல்லாமே கஸ்டமைஸ் டேப் காலம்ஸ் தான். என்னென்ன காலம் இருக்கு? இப்ப இந்த காலம் இப்ப நான் சொன்னேன்ல, சேஞ்ச் பெர்சன்டேஜ் லாஸ்ட்டா முடிஞ்ச பிரைஸ். அது இல்லாம நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா வந்து வால்யூம் ஆட் பண்ணலாம். எக்ஸ்டெண்டட் ஹார்ஸ் ஆட் பண்ணலாம். இங்க பாருங்க இந்த இடத்துல ஆட் ஆயிருக்கு வால்யூம்லாம். ஸோ இது வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் இஃப் நாட் நீடட் நம்ம இதில ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? அவ்வளோதான். எல்லாமே இந்த சைடு இவ்வளோதாங்க பெருசா. அப்புறம் இந்த இடத்துல வந்து நீங்க எந்த கம்பெனி சூஸ் பண்றீங்களோ, அதோட லாஸ்ட் க்ளோசிங் பிரைஸ், மார்க்கெட் க்ளோஸ் ஆனப்ப என்ன பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ்லாம் வரும். அண்ட் இந்த இடத்துல என்னன்னா, இந்த மார்க் பண்ண சிம்பல் ஐ மீன் இந்த ரெட் கலர்ல இருக்குல்ல, இதுதான் வந்து மார்க்கெட் முடியறப்ப என்ன பிரைஸ் மூவ்மெண்ட். இப்ப ரன்னிங் மார்க்கெட்டா இருந்ததுன்னா, இந்த இடத்துல வந்து அந்த பிரைஸ் எங்க இருக்கு இப்போ மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஹைலைட்டர் வச்சு ஒரு விஷயம் காமிச்சிருப்பாங்க. மீதி எல்லாமே உங்களோட பிரைஸ் ரேஞ்ச் தான். இந்த சைடு எப்பவுமே வந்து ரைட் சைடுல தான் பிரைஸ் ரேஞ்சஸ் ஃபுல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனியோட பிரைஸ் ரேஞ்சஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்? ஓகே. இப்போ இந்த சைட் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஸோ நான் இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க டிராயிங் பேனல்ல என்னென்ன ஐட்டம்ஸ் ஐ மீன் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கர்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் டூல்ஸ். ஐ மீன்
நீங்க என்ன லைன் வேணா அது வச்சு ஓகே. இப்போ இது காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் இதுக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் கீயும் கொடுத்துருக்காங்க. Alt+T அழுத்தினீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா இதாகும். அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் வந்து மோஸ்ட் யூஸ்ட் ப்ரிஃபரபிள்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஷார்ட்கட் கீஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்படி தாங்க இருக்கும். இப்படி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. உங்க ப்ரிஃபரபிள் தான். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இருக்கு. இப்போ இதுல இருக்கிறது நீங்க மாத்தணும் அப்படின்னா இது வந்து ட்ரெண்ட் லைன். ஸோ இதுல வந்து இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுலயே ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்ன கலர் வேணும் அண்ட் இதுக்கு அலர்ட் செட் பண்றது, அதுக்கப்புறம் இது டெலிட் பண்ணணும்னா டெலிட் பண்றது, இதை லாக் பண்ணி வைக்கிறது, இது ரிமூவ், இதை இதுக்கப்புறம் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இதுல ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இதை டெலிட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இதை டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான். இதுல வந்து இன்னும் நிறைய இருக்குங்க. ஹரிசாண்டல் லைன் வேணும், உங்களுக்கு ரே வேணும், இல்ல வெர்டிகலா லைன் வேணும் அப்படின்னா இப்ப பாருங்க இது இந்த இடத்துல வச்சு அதோட ஷார்ட்கட் கீ என்னங்க, Alt+H அழுத்துனா உங்களுக்கு வந்து ஹரிசாண்டல் லைன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்க எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டூலோடது. செகண்ட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களா, இதுல ஃபெபினாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரஷ், ஹைலைட்டர் இந்த மாதிரிங்க. இப்போ நீங்க ஏதாவது மார்க் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா ஓகே, அந்த மாதிரி நீங்க எது வேணா ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இப்படி ப்ரஷ்ல யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதாங்க. இப்போ வேணாம் எனக்கு இது வேணாம்னா ரிமூவ் பண்ணா நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அதை நான் இண்டிவிஜுவல் ரிமூவ் சொல்றேன். ஹோலா ரிமூவ் பண்ணுனா இதே இதுல இங்க வந்து பாருங்க, இந்த இடத்துல ரிமூவ், இங்க பாருங்க டெல் சிம்பிள் இருக்கா, டஸ்ட்பின் மாதிரி. ஸோ இதுல வந்து உங்களோட டிராயிங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர்ல நான் ஒரு இண்டிகேட்டர் இங்க யூஸ் பண்ணிருக்கேன், வால்யூம். ஸோ அந்த இண்டிகேட்டர் போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம் இதுல. ஓகேவா? ஸோ ப்ரஷ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இதே ரெக்டாங்கிள் போடணும் இப்போ உங்களுக்கு அப்படிங்கன்னா இங்க ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இதுல இருக்கும். இருங்க. அண்ட் ஓகே ஃபைன். செகண்ட் ஒன்னா டெக்ஸ்ட். இப்போ நீங்க பண்ற சார்ட்ல ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ இது ஒரு டுட்டோரியல் தானே. ஸோ டுட்டோரியல் 1 வீடியோ அப்படின்னு சும்மா டைப் பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் அது ஃபாண்ட்டு அதெல்லாம் மாற்றிட்டு நீங்கள் இதை வந்து இது பண்ணிக்கலாம். இல்லை சார்ட்டில் ஏதாவது வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதை வந்து நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதில் டெக்ஸ்ட் யூஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன்ல பேட்டர்ன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அனாலிசிஸில், டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இதெல்லாம் தாங்க அந்த பேட்டர்ன். நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் அந்த பேட்டர்ன்ஸில் ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஞ்சஸ் ஆஃப் லாங் பொசிஷன். இப்போ நீங்கள் எங்கேயாவது பொசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ இங்கே எடுக்கிறீங்கன்னா இதோட டார்கெட் என்ன, இதோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன, இதெல்லாம் வந்து இது சொல்லுங்கள். இதே ஷார்ட் போகிறீங்க, ஷார்ட் பொசிஷன்னா ஓகே அதுக்கு வச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கான பொசிஷன்ஸ் காமிக்கும். அண்ட் உங்களோட ப்ரைஸ் ரேஞ்ச், டேட்டா ரேஞ்ச், ப்ரைஸ் ரேஞ்ச்லாம் வந்து எவ்வளோ இருக்குது, எவ்வளோ தூரம் மார்க்கெட் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே அது காமிக்கும். எத்தனை பாஸ் எத்தனை டேஸில் போயிருக்கு அந்த மாதிரி. இது வந்து டேட்டா ரேஞ்சுக்கு. ஸோ இப்படி தாங்க இது இருக்கும். ஸோ இப்போ இது எனக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம், ட்ராயிங்ஸ் எல்லாத்தையுமே. அண்ட் ப்ரொஜெக்ஷன்னாலும் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் நீங்கள் இன்னும் எலாபரேட்டாக பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். கர்சர் வேறு மூவ் ஆக மாட்டேன். ஸோ ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து இது சும்மா சிம்பிள்ஸ் தாங்க. இப்போ நீங்கள் மார்க்கெட்டை வந்து ஏதாவது சார்ட்ல ஹைலைட் பண்ணும் சிம்பிள்ஸ்ன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்கேல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்க பாருங்க, ஆக்சுவலி இருங்க, இப்போ இந்த ஏரியால இப்போ நான் வந்து இவ்வளோ மார்க் பண்ணியிருக்கேன்னா ஸ்கேலை வந்து நீங்க ஒரு பாயிண்ட்ல வச்சுட்டு இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி டிராக் பண்ணி இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல என்ன இட்ஸ் மை மிஸ்டேக். மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஒரு பாயிண்ட்ல வச்சு டிராக் பண்ணுங்க. இப்போ டிராக் பண்ணி இந்த பாயிண்ட்ல ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பீரியட்குள்ள எத்தனை ப்ரைஸ் மூவ்மெண்ட் இந்த ஸ்டார்டிங் பீரியட் இருந்து இந்த எண்டிங் பீரியட்குள்ள எத்தனை பார்ஸ் கிரியேட் ஆயிருக்கு, இது எத்தனை டேஸ்ல நடந்திருக்கு, இதோட வால்யூம் என்ன, இதோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கோட டிஸ்டன்ஸ் என்ன, இது எல்லாமே இங்க பாருங்க இந்த ரெட் பாக்ஸ்க்குள்ள எல்லாமே ஹைலைட் பண்ணிருப்பாங்க. இதுதான் அந்த ஸ்கேலோட ஒர்க். நீங்க இவ்வளோ பெரிய செக்மெண்ட் எடுக்கணும் இல்ல, நேத்துக்கும் இன்னைக்கு மார்க்கெட்ல எவ்வளோ பார்ஸ் மூவ் ஆயிருக்கு, அந்த எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்திருக்கு, எத்தனை வால்யூம் இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட நீங்க இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். அண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஜூம் இன் தாங்க. இப்போ நீங்கள் இந்த பர்டிகுலர் ஏரியா வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது, எனக்கு இந்த ஒரு ஏரியா மட்டும் ஜூம் இன்ல வேணும் அப்படின்னா இங்கே ஒரு கிளிக் பண்ணி இப்படி கொண்டு வந்து வச்சிட்டிங்கன்னா இங்கே பாருங்க
என்னென்ன கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குன்னு உங்களுக்கு ஜூம் வியூல வந்துடும். இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னா திருப்பி நீங்க ஜூம் அவுட் கொடுத்துட்டீங்கன்னா அது நார்மல் ஆயிடும். ஸோ இவ்வளவுதாங்க இதுல. அண்ட் மேக்னெட் வந்து நீங்க இப்போ ஓஹெச்எல்சி இப்போ மார்க்கெட் இது பண்றப்போ நீங்க பேட்டர்ன்ஸ் போடுறப்போ இல்ல வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி விஷயம் பண்றப்பயோ நீங்க மேக்னெட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்யூரசி பர்ஃபெக்டா இருக்குங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ டிராயிங் மோட்லயே இருக்கணும் அப்படின்னா, நீங்க டிராயிங் மோட் கிளிக் பண்ணலாம். இல்ல அது அந்த மாதிரி. ஸோ லாக் பண்ணணும். இப்போ நீங்க ஒரு டிராயிங் போட்டிருக்கீங்க. அது அது எரேஸ் ஆகக்கூடாது, மூவ் ஆகக்கூடாதுன்னா, நீங்க லாக் ஆப்ஷன் குடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இது ஜஸ்ட் டயக்ராம் வியூ பண்றது தான். நம்ம இப்போ எதுவும் வரையல. ஸோ இது வியூ ஆப்ஷன் தான். அண்ட் டெலீட்க்கு நான் சொன்னேன். இப்போ எதுவுமே இப்போதைக்கு வரையல. இப்போ நீங்க ஏதாவது என்ன சொல்றது? ப்ரஷ் யூஸ் பண்ணி கூட சொல்றேன். நீங்க ஏதாவது வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா, அது போகுது அப்படின்னா, நீங்க ரிமூவ் குடுத்துறலாம். டிராயிங்க ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதாங்க இந்த சைடு ஃபுல்லா உங்களுக்கு எல்லா டூல்ஸுமே சொல்லிட்டேன். அண்ட் மேலேயும் எல்லாமே சொல்லிட்டேன். நம்ம இண்டிகேட்டர்ஸ் எல்லாம். இண்டிகேட்டர்ஸ்ல நான் என்ன சொல்லலன்னு நினைக்கிறேன். இண்டிகேட்டர்ஸ்ல இப்போ நீங்க ஆர்எஸ்ஐ எல்லாருக்கும் காமனா தெரிஞ்சதா. இப்போ நான் அதை கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்களா கீழே ஆர்எஸ்ஐயோட இது வந்துருச்சு. ஸோ வேற ஏதாவது இண்டிகேட்டர் நான் வால்யூம் யூஸ் பண்றேன் அப்படின்னா என்னோட வால்யூம்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்பில்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்க, இதெல்லாம் என்னோடது. அண்ட் இப்போ இதில் டெக்னிக்கலாக இருக்கிறது உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த இண்டிகேட்டர் நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவ்வளோதான். வேற என்ன இதுல சொல்றதுன்னா, அதான் சொன்னேன். இப்ப அன்டூ பண்றதுக்கு, இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு விஷயம் இரேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, முன்னாடி போய் பார்க்கலாம். இல்ல இப்ப அது எனக்கு திருப்பி வேணும்னா, நீங்க திரும்ப ரீ ஐ மீன் ரீடூ பண்ணி திரும்பி இங்க வந்துரலாம். ஸோ இதாங்க மேல இருக்க ஃபுல் டூலுமே. அண்ட் சைட்ல ஃபுல்லாவே நான் சொல்லிட்டேன். இவ்வளோதாங்க இத பத்தி. ஓகே. எல்லாமே பண்ணிட்டேங்க. எப்படி சேவ் பண்றதுன்னு நீங்க சொல்லவே இல்லையே! அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ சேவ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லங்க. நீங்க உங்க வொர்க் எல்லாமே முடிச்சுட்டு, உங்களோட இதெல்லாம் முடிச்சுட்டு, இந்த சைடு ரைட் மோஸ்ட் கார்னர்ல இந்த கேமரா சிம்பல் மாரி ஒண்ணு இருக்குல்ல. ஸோ இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட சார்ட்ட சேவ் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த சிம்பல். ஓகேவா? அடுத்தது வந்து இந்த வாட்ச் லிஸ்ட் எங்கெங்க போச்சு சைட்ல இருந்துன்னா, நீங்க இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, ரைட் மோஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு வாட்ச் லிஸ்ட் வேணும்னா, இந்த சைடு இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்ல வேண்டாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க இந்த டூல்ஸோட ஃபங்ஷன்ஸ் எல்லாமே. நான் மேக்ஸிமம் எல்லா டூல்ஸையும் கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ இதில வந்து பேப்பர் ட்ரேடிங்னு ஒண்ணு இருக்குங்க. ஏன் அத பத்தி சொல்லல, நான் பேப்பர் ட்ரேடிங் பத்தி அப்கமிங் வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ இவ்வளோதாங்க ஆக்சுவலா ட்ரேடிங் வியூவோட டூல்ஸ்லாம் இதுதான். இதோட நம்மளோட மெயின் ஃபங்ஷன் இதில தான் பண்ண போறோம். அண்ட் ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் யூசுவலா நான் சொல்றது தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.